வணக்கம் நண்பர்களே. ஸ்ரீ கிருஷ்ணாவதாரம் சில உண்மைகள், சில விளக்கங்கள். மகாவிஷ்ணுவின் தசாவதாரங்களில் மிக மிக முக்கியமான அவதாரம் கிருஷ்ணாவதாரம். மக்கள் சரியாக புரிந்து கொள்ளத் தவறிய அவதாரமும் அதுதான். கிருஷ்ணரின் பாத்திரத்தை பற்றி எழுதுவது சாதாரண விஷயம் அல்ல, மிக மிக கடினமான ஒன்று. அவருடைய அவதாரத்தின் உண்மையான நோக்கத்திற்கும் நமது புரிதலுக்கும் உள்ள வித்தியாசம் மலைக்கும் மடுவுக்கும் உள்ள வித்தியாசத்தை போன்றது. கேட்டதை வைத்து படித்ததை வைத்து நாமாகவே கற்பனை செய்தவைதான் அதிகம். ஒரு சாதாரண சந்நியாசியின் வாழ்க்கையே இங்கே பல போராட்டங்களுக்கு உரியது என்றால், கடவுளின் வாழ்க்கை இங்கே எப்படி இருந்திருக்கும்? கண்ணன் தன் பால்ய வயதில் செய்த குறும்புகள், இளவயதில் நடத்திய விளையாட்டுக்கள், போர் முனையில் செய்த தந்திரங்கள், இவைதான் அனைவருக்கும் தெரியும். ஆனால் அவரின் பொறுமையும் அவர் பட்ட துன்பமும் யாருக்கும் தெரியாது. ஸ்ரீவிஷ்ணு தனது மாயா சக்தியால் இந்த அவதாரத்தையே ஒரு நாடகமாக நடத்தி காட்டினார். அது சரி, கிருஷ்ணரின் பிறந்த நாள் எப்படி அஷ்டமியில் நிகழ்ந்தது என்பதையும் அது குறித்த சுவாரஸ்யமிக்க நெகிழ வைக்கும் சம்பவத்தை பார்ப்போம். அஷ்டமி, நவமி என்று இரு திதித் தேவதைகள் இருவருக்கும் மிகுந்த கவலை. தங்களை யாருமே நற்காரியங்களுக்காக கண்டுகொள்வதில்லை என்பது அவர்களது மனக்குறை. இதை யாரிடம் சொல்லி மீட்சி பெறலாம் என்று சிந்தித்து உலக உயிர்களின் குறை போக்கும் மகாவிஷ்ணுவிடமே சரணடைந்தனர். மகாபிரபோ, எங்கள் நிலையை எண்ணி பாருங்கள் சுவாமி. அஷ்டமியாகிய என்னையும் நவமியாகிய இவளையும் யாருமே நன்னாளாக கண்டுகொள்வதில்லை. சுபகாரியங்களில் ஒதுக்கி வைத்து விடுகிறார்கள். இந்த வேதனையை எங்களால் தாங்க முடியவில்லை. இத்துன்பம் போக்க வல்லவர் நீங்களல்லவோ என்று இறைஞ்சி நின்றனர். மகாவிஷ்ணுவும், கவலை வேண்டாம், உங்கள் குறை தீர வழி செய்தருள்வேன் என்றாராம். அஷ்டமி திதியிலே கிருஷ்ணாவதாரத்தையும் நவமி திதியிலே ராமவதாரத்தையும் மேற்கொண்டு பரமாத்மா அஷடமி நவமி திதிகளின் வேண்டுதலுக்கு அருள் செய்ததாக ஆன்மீக நூல்கள் கூறுகிறது. அறியாமை மேலீட்டினால் அஷ்டமி நவமி திதிகளை ஒதுக்கி வைத்த மக்கள் அத்தினங்களிலே கோகிலாஷ்டமியையும் இராம நவமியையும் மிக கோலாகலமாக கொண்டாட தவறுவதே இல்லை. இறைவன் முன்னே எல்லோரும் சமமே, இங்கு உயர்வு தாழ்வுக்கு இடமே இல்லை என்ற உயர்ந்த தத்துவத்தை இந்நிகழ்வுகள் சொல்லாமல் சொல்கின்றனவல்லவோ. விஷ்ணு பரமாத்மா பூமி தாய்க்கு வரமளிக்க நினைத்தபடி ஆவணி திங்கள் ரோகிணி நட்சத்திரத்து அஷ்டமி திதியில் அவதாரமானார். அந்த புண்ணிய தினமே கோகுலாஷ்டமி என்றும் ஜன்மாஷ்டமி கிருஷ்ண ஜெயந்தி என்றும் நாம் கொண்டாடி மகிழ்கின்றோம். வைணவ சம்பிரதாயத்தினர் இத்திருநாளை கண்ணன் பிறந்த ரோஹிணி நட்சத்திர நன்னாளை ஸ்ரீ ஜெயந்தி என்று கொண்டாடுவர். மகாவிஷ்ணுவின் அவதாரங்களுள்ளே கிருஷ்ணாவதாரம் மிகச்சிறந்த அவதாரமாகும். பரித்ராணாய சாதூனாம் விநாசாய சதுஷ்கிருதாம் தர்ம சம்ஸ்தாபனார்த்தாய சம்பவாமி. யுகே யுகே தர்மத்தை நிலைநாட்டவும் அதர்மத்தை அழிக்கவும் தர்ம வழி நடக்கும் எளியோரை காக்கவும் யுகந்தோறும் அவதரிக்கிறேன் என கம்சனுக்கு மரணம் நிகழும் என்று அசரீரி கூற, அதனால் அச்சமுற்ற கம்சன் தேவகிக்கு பிறந்த 6 குழந்தைகளையும் கொன்றான். 7ஆவதாக கருவுற்றதும் திருமால் மாயாதேவியை படைத்து தேவகியின் வயிற்றிலுள்ள 7ஆவது சிசுவை வசுதேவரின் முதல் மனைவி ரோகிணியின் வயிற்றில் சேர்த்துவிடு. நீ நந்தகோபன் மனைவி யசோதையின் வயிற்றில் கருவாகு என்றார். அதன்படி தேவகிக்கு 7ஆவது கர்ப்பம் கலைந்துவிட்டதாக எழுந்த பேச்சை கம்சனும் நம்பிவிட்டான். அந்த பிள்ளை ரோகிணியின் வயிற்றில் வளர்ந்தது. அவனே பலராமன். தேவகி 8ஆவதாக கருவுற திருமால் அவள் வயிற்றில் கருவானார். ஆவணி மாத தேய்பிறை அஷ்டமியில் தேவகிக்கு கிருஷ்ணர் பிறந்தார். பிறந்ததிலிருந்து துன்பப்பட்ட ஒரு ஜீவன் சரித்திரத்தில் உண்டென்றால் அது கிருஷ்ணர்தான். சிறைச்சாலையில் நடு இரவில் பிறந்தார். பெற்ற தாய் குழந்தையை அரவணைக்கும் முன்னர் தாயை பிரிந்து இடி, மின்னல், பெருவெள்ளம் என பலவித தடங்கல்களில் பெருக்கெடுத்து ஓடிய வெள்ளத்திலும் நதி நீரிலும் அலைகழிக்கப்பட்டு, அப்பப்பா, கிருஷ்ணனை தவிர வேறு ஏதேனும் ஒரு குழந்தை என்றால் அப்போதே யமலோகப்பட்டினம் போய் சேர்ந்திருக்கும். ஆயர்பாடியில் யசோதையின் கட்டிலில் கிருஷ்ணனை கிடத்திவிட்டு ஒரு ஏக்கப்பார்வை பார்த்துவிட்டு வசுதேவர் கிளம்புகிறார். இத்தனைக்கும் நந்தகோபனோ யசோதையோ வசுதேவருக்கு உறவினர்கள் கூட அல்ல. அந்த யோசதையும் பெற்ற அன்னையை விட கண்ணனிடம் பேரன்பு காட்டி வளர்த்தாள். அந்த அன்பு கூட வளர்ந்து ஆளான பிறகு அவளை பிரியும்போது கண்ணனை வருத்தியது. பால்ய பருவத்தில் கூட ஒவ்வொரு நாளும் கண்ணனை பல்வேறு ஆபத்துக்கள் தொடர்ந்து வந்தன. சற்று யோசித்து பாருங்கள்.
விஷம் தடவப்பட்ட முலைப்பாலை ஒரு குழந்தை குடித்தால் என்ன ஆகும்? அடுத்தடுத்து அவன் மாமன் கம்சன் ஏவிய அசுரர்கள் ஒரு குழந்தையை கொல்ல அணிதிரண்டால் எப்படி இருக்கும்? ஒவ்வொரு நாளும் கண்ணனுக்கு ஒவ்வொரு ஆபத்து. வஞ்சகமாக வந்த சகடாசுரன், கடத்த வந்த தீப்திகன், வாலூட்ட வந்த பூதகி, கொக்காக வந்த பகன், பாம்பாக வந்த ஆகாசுரன், குதிரையாக வந்த கேசி என பலரும் வஞ்சகமாக கண்ணனை கொல்ல வந்தனர். அத்தனை பேரையும் குழந்தை கண்ணன் விளையாட்டாக கொன்றான். காளிங்கனை மட்டும் அடக்கி மன்னித்து விட்டான். குளத்தில் நண்பர்களுடன் விளையாடப் போனால் அங்கேயும் காளிங்கன் ரூபத்தில் ஒரு ஆபத்து. காட்டிற்கு போனால் காடு தீப்பற்றி எரிந்து அங்கு ஒரு ஆபத்து. கண்ணனுக்கு இப்படி பல இடையூறுகள் வருவதை கண்ட ஆயர்பாடியினர் 5 வயதான கண்ணனை அழைத்து கொண்டு பசுக்கூட்டங்களுடன் பிருந்தாவனம் சென்று விட்டனர். ஒவ்வொரு அடியையும் இப்படி ஆபத்துக்களை கடந்து கண்ணன் எடுத்து வைக்க அவன் நண்பன் பிரம்மதேவனுக்கே கண்ணனின் தெய்வீகத் தன்மையில் சந்தேகம் வந்து அவனது நண்பர்களை கடத்தி விடுகிறான். பிறகு கிராமத்தினர் இந்திரா விழா கொண்டாடவில்லை என்பதற்காக இந்திரன் தன் வேலையை காட்டுகிறான். கோவர்த்தன கிரியையே குடையாக பிடித்து மக்களை காப்பாற்றுகிறான் கண்ணன். அடுத்து கோபியர்களுடன் அவன் கொண்டிருந்த நட்பு மிக மிக தவறாக புரிந்து கொள்ளப்பட்டதும் விமர்சிக்கப்பட்டதும் இதுதான். உருவமில்லாத இறைவன் ஆன்மாக்களுக்கு அருள் புரியும் பொருட்டே பல வடிவங்களில் தோன்றி அருள் புரிகிறான். இறைவனுக்கும் ஆன்மாக்களுக்கும் உள்ள தொடர்பு ஆத்ம பந்தம் ஒன்றே என்ற தெளிவான புரிதலுடன் ராசலீலை என்னும் நிகழ்வை அணுகுதல் வேண்டும். இந்த கோபியர்கள் வேறு யாரும் அல்ல, வேதங்களில் உள்ள மந்திரங்களே என்று பாகவதம் தெளிவாக எடுத்து உரைகிறது. கண்ணனின் ராசலீலையின் மிகப்பெரிய ரசிகர் யார் தெரியுமா? நம்ம தலைவர் சிவபெருமான் தான். ஆயர்பாடியில் யசோதையின் கட்டிலில் கிருஷ்ணனை கிடத்திவிட்டு ஒரு ஏக்க பார்வை பார்த்துவிட்டு வசுதேவர் கிளம்புகிறார். இத்தனைக்கும் நந்தகோபனோ யசோதையோ வசுதேவருக்கு உறவினர்கள் கூட அல்ல. அந்த யோசதையும் பெற்ற அன்னையை விட கண்ணனிடம் பேரன்பு காட்டி வளர்த்தாள். அந்த அன்பு கூட வளர்ந்து ஆளான பிறகு அவளை பிரியும் போது கண்ணனை வருத்தியது. சராசரி மனிதர்களை ஆட்டி படைக்கும் காமம், குரோதம், பேராசை, மாயை, அகந்தை என அத்தனை குணங்களும் கண்ணனுடன் ராசலீலையில் பங்கேற்றவர்களுக்கு தொலைந்தது. பரமாத்மாவுடன் ஜீவாத்மா கலக்கும் இதில் பாலினத்துக்கே வேலை இல்லை. ஆனால் இன்று வரை ராசலீலைக்காக கிருஷ்ணர் தவறாக விமர்சிக்கப்பட்டு வருகிறார். இத்தனைக்கும் ராசலீலை புரிந்த போது கிருஷ்ணரின் வயது என்ன தெரியுமா? 10. பரமாத்மாவை தேடும் ஜீவாத்மாவின் தேடல் இது என்று. ராசலீலையின் உண்மையான அர்த்தம் இதுதான். இது எல்லாவற்றையும் விட கொடுமை என்ன தெரியுமா? கிருஷ்ணனுக்கு 14 வயது ஆகும்போதுதான் தெரிந்தது தன் பெற்றோர் தன்னை பெற்றவர்கள் இல்லை, வளர்த்தவர்களே என்பது. அதற்கு பிறகு பிருந்தாவனத்தில் இருந்து மதுராவுக்கு சென்ற பின் அவன் தாய்மாமன் கம்சனிடம் நேருக்கு நேர் மல்லு கட்ட வேண்டியிருந்தது. கம்சனை கொன்று அவனது தாத்தாவிடம் ஆட்சியை ஒப்படைத்த பின்னர் அவனது அறையில் தனிமையில் அமர்ந்து அவன் தாய் யசோதை அவனுக்கு சோறூட்டியதை நினைத்துக் கொள்வானாம். அடிக்கடி உத்தவர் மூலம் அவன் பெற்றோர்களுக்கும் கோபிகைகளுக்கும் ராதைக்கும் கடிதம் எழுதி அனுப்புவானாம். அவர்களுடன் அவன் மீண்டும் சேர விரும்பினாலும் அது முடியாது என்பதே யதார்த்தம். அவன் ராஜவம்சத்தில் ஒரு சத்திரியனாக பிறந்த போதும் அவனை மாடு மேய்ப்பவன், பால்காரன் என்றே பல அரசர்கள் விழித்து வந்தனர், கேலி செய்தனர். எல்லாவற்றையும் புன்னகையோடு ஏற்றுக்கொண்டான். மதுராவில் ஜராசந்தனுடன் நடந்த போர் மர்மம் மிகுந்தது. ஜராசந்தனை கண்ணன் பிறகு வெற்றி கொண்டாலும் மதுராவில் நடைபெற்ற போரில் கண்ணன் பின்வாங்கியது போரில் புறமுதுகிட்ட கோழை என்று அவனை அழைக்க காரணமாகியது. கடவுளின் அவதாரத்திற்கு கோழைத்தனமா? ஒருபோதும் இல்லை. தனது தாய் வழி சொந்தங்கள் மதுராவின் அரசாட்சிக்கு கண்ணன் ஆசைப்படுகிறான் என்றுதான் அவன் நினைத்தான். ஜராசந்தனுடன் மதுராவில் நடந்த போர் ஒரு வகையில் நல்லதுதான். அதனால்தான் துவாரகையில் அவன் தன் சாம்ராஜ்யத்தை நிறுவ முடிந்தது. துவாரகையில் கூட அவன் ஒருபோதும் சிம்மாசனத்தில் அமர விரும்பியதில்லை. இத்தனைக்கும் அதை வென்றது அவன்தான். அவனை விட துவாரகையை ஆள எவருக்கு தகுதி உண்டு? துவாரகையில் கூட கண்ணன் மீது பழி சுமத்தல் படலம் விடவில்லை. நரகாசுரனை கொன்ற பின்னர் அவன் சிறை பிடித்து வைத்திருந்த 16,000 பேரை அவர்கள் வேண்டுகோளுக்கு இணங்க மணந்து கொண்டான். கண்ணா, இனி நாங்கள் எங்கே போவோம்? எங்களை யார் ஏற்றுக்கொள்வார்கள் என்று அவர்கள் கண்ணீர் விட்டு கதறி அழுததால் மனமிறங்கிய கண்ணன் அவர்களை ஏற்றுக்கொண்டான். மன வாழ்க்கை இல்லாமல் பக்தைகளாக மட்டுமே இவர்கள் இருந்தார்கள்.
ஒவ்வொரு பெண்ணுடனும் ஒரு கிருஷ்ணர் இருந்தார். கிருஷ்ணனின் தெய்வீகத் தன்மைக்கு இதைவிட உதாரணம் வேறு இருக்க முடியுமா? அடுத்த குற்றச்சாட்டு கிருஷ்ணரின் குடும்பத்தினரிடமிருந்தே கிளம்பியது. சத்யபாமாவின் தந்தை சத்ரஜித்திடம் இருந்த சியமந்தக மணி தொலைந்து போக கண்ணன்தான் திருடிவிட்டான் என்று அவன் குடும்பத்தினரே குற்றம் சுமத்தினர். இதில் கொடுமை என்னவென்றால், சகோதரன் பலராமன் கூட இந்த குற்றத்தை கண்ணன் மீது சுமத்தினான் என்பதே. சியமந்தக மணியை திருடியவனை கண்டுபிடித்து அந்த மணியை மீட்கும் வரை கண்ணன் ஓய்வு உறக்கம் கொள்ளவில்லை. சிசுபாலன் போன்றோர் கண்ணன் மீது அவதூறு கிளப்பிய போது அதை புன்னகையுடன் எதிர்கொண்டவன் தன் சொந்தங்களே தூற்றிய போது கலங்கித்தான் போனான். பாண்டவர்கள் நடத்திய யாகத்தில் எச்சில் இலைகளை எடுத்தான். திராவுபதிக்கு அவமானம் நிகழ்ந்த போது ஓடிப்போய் காப்பாற்றினான். குருக்ஷேத்திர போரில் கடைசி வரை கூட இருந்து பாண்டவர்களை காப்பாற்றினான். கடைசியில் அவனுக்கு கிடைத்தது நன்றி மறந்தோரின் சுடு சொற்களே. தன் மகனை அஸ்வத்தாமன் கொன்றபோது திராவுபதி, இதற்கு நீயும் உடந்தைத்தானே என்று கண்ணனை பார்த்து கோபம் கொப்பளிக்க கேட்டாள். எத்தனை பெரிய குற்றச்சாட்டு! ஆண்டாண்டு காலம் அவர்கள் உடனிருந்து அவர்களை எத்தனையோ ஆபத்துக்களிலிருந்து காத்ததற்கு எத்தனை பெரிய பரிசு! ஆனாலும் மறுபடியும் அவர்களுக்கு ஒரு பிரச்சனை என்றதும் முதலில் போய் நின்றவன் அவனே. போர் முடிந்ததும் காந்தாரி வெற்றி பெற்றவர்களை தனது கண்ணை திறந்து பார்க்க விரும்பினாள். பத்விரதையான அவள் கண்ணை திறந்து பார்த்தால் பஞ்ச பாண்டவர்கள் பஸ்பமாகி விடுவர் என்பதால் தான் முன்னே போய் நின்றான் கண்ணன். இப்படி மற்றுமொரு முறை தன்னுயிரை பணயம் வைத்து அவர்களை காத்தான் கண்ணன். இந்த காணொளி பிடித்திருந்தால் சப்ஸ்கிரைப் செய்து கமெண்டில் சர்வம் கிருஷ்ணார்பணம் என்று எழுதுங்கள். இந்த பதிவை உங்கள் நண்பர்களுக்கு, உறவினர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள்.